லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் உள்ள வாங்க. பெரியவர் நீங்க போங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. செருப்பு இங்க கழட்டி வைங்க. பெரியவர் நீங்க தான், முதல்ல நீங்க வாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? பிரீத்தி எதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்றாங்க? சூர்யாயா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க நிம்மதியா கடைக்கு போங்க. இவங்க எல்லாரும் கண்டிப்பா அம்மா கிட்ட போய் சந்தியா நீ கூட படிக்கிறவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமாங்க, என்னோட பேர் பப்பு, இவங்க பேர் பிரீத்தி, இவரு ஸ்ரீதர் அங்கிள், அப்புறம் இவர் ராகுல். என்னோட பேர் விஜயகுமார். நாங்க எல்லாருமே அவங்க கூட நைட் காலேஜில் படிக்கிறோம். முதல் நாள் காலேஜ்க்கு என் டாக்ஸில தான் நான் கொண்டு போய் அவங்கள விட்டேன். அவங்க இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைங்களா? கண்ணா சூர்யா, இன்னும் எதுக்காக அங்கே நின்னுட்டு இருக்க? முதல்ல ஒண்ணு பண்ணு, நீ மேல வா. நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். கொடுங்க. என்ன அநியாயம் இதெல்லாம்? இவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, சந்தியா வீட்டுக்கு போக வேண்டாம். வாங்க போலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒருவேளை நீங்க தப்பா பேசணும்னு நினைச்சா என்ன பத்தி பேசுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா சூர்யாயா பத்தி மட்டும் நீங்க தப்பா பேசாதீங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. சூர்யாயா நிஜமாவே ரொம்ப நல்லவர். நீங்க எல்லாரும் இங்க வந்தது அவருக்கு பிடிக்கலன்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மையே இல்லைங்க. அவருக்கு வேற வழி இல்லை. அது என்னன்னா, சந்தியானி நைட்டு காலேஜுக்கு போய் படிக்கிற விஷயம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. சூர்யாயா எங்க சந்தியானிய யாருக்குமே தெரியாம தான் படிக்க வைக்கிறாரு. ஏன்னா சூர்யாவுடைய அம்மாக்கு அவங்க மருமக படிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவங்க இது சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க. இப்ப ஒருவேளை அம்மாக்கு இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் நீங்க யாருன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சந்தியானி படிக்கிற விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். இதால சூர்யாவுக்கு கண்டிப்பா கஷ்டம் வரும். சந்தியானிய படிக்க விடாம பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் சூர்யாயா உங்க எல்லாரும் முன்னாடியும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு தயாராயிட்டாரு. ஆனா அண்ணியோடைய கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சாரு. அப்படியா? அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம தான் தேவையில்லாம அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். Oh my God, நான் சூர்யாவை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். He is such a great husband. சந்தியா உண்மையிலேயே ரொம்ப லக்கி. சூர்யா மாதிரி நிறைய பாசம் காட்டுற ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப லக்கி. சிஸ்டர், நீங்க ஒரே ஒரு நிமிஷம் சூர்யா சாரை கூப்பிடுறீங்களா? அவர்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணும். சரி, அவர் இப்பவே வர சொல்றேன். சூர்யாயா, முதல்ல நான் தான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சந்தியா அண்ணியோட நண்பர்கள் கூட உங்களை நினைச்சு பெருமைப்படுறாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவே உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எங்கேயும் இருக்க மாட்டாரு. சரிப்பா. சரிங்கய்யா.
இந்த பெயிண்டிங் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. ம், சந்தியா இந்த நேரம் பார்த்து மார்க்கெட்டுக்கு போயிட்டா. அவ இருந்திருந்தா இவங்க கிட்ட ஏதாவது பேசியிருப்பா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவ ஒருத்திக்கு மட்டும்தானே தெரியும். அத்த இவங்கள என்ன பேசிட்டு இருக்காங்க? ஏன் நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க? இப்போ நம்ம சந்தியாவுக்காக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா கூட நடிக்க வேண்டியிருக்கு. ஆமா, நடிச்சே ஆகணும். அன்னைக்கு சந்தியாவோட மாமியார் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, வாங்க இன்னைக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லலாம். எல்லாருமே தயாரா இருங்க. ம், இந்த வீடு பார்க்க பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. அதுவும் மார்க்கெட் பக்கத்திலேயேவா? அது வந்து ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. முதல்ல வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. இங்க பாருங்க மேடம், இது ரொம்ப பழைய வீடு. இந்த இடத்த நாங்க வாங்கினப்போ இந்த நிலத்தோட விலை ஒன்றும் அவ்வளவு அதிகமா இல்லை. ஆனா நீங்க நிறைய கோல்ட் நகை போட்டிருக்கீங்க. உங்க கழுத்துல அப்புறம் உங்க கையில கிட்டத்தட்ட 8-10 பவுனை போட்டுட்டு சுத்துவீங்க போல. சாதாரணமா வீட்ல இருக்கும்போது இவ்வளவு நகை போட்டிருக்கீங்கன்னா உங்க வீட்டு பீரோல இன்னும் இதை விட நிறைய இருக்கும்ல. ஐயோ மேடம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க போட்டிருக்க நகை எதுவும் ஒரிஜினல் நகை கிடையாது. நீங்க இத பார்த்து ஏமாந்து போயிட்டீங்களா? இதெல்லாம் உண்மையான தங்கமே கிடையாது. இது எல்லாமே கவரிங் நகைங்க. இல்லங்க அத்த? அப்படியா? அது கூட இப்பவே செக் பண்ணி பாத்துறலாம். எங்க உங்க வளையல கழட்டி கொடுங்க. இது டூப்ளிகேட்டா இல்ல ஒரிஜினலான்னு பார்க்கலாம். அத்த, அந்த வளையலும் கொடுங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாத்தீங்களா மேடம், இது எல்லாமே ஒரிஜினல் தான். இதுவும் ஒரிஜினல் தங்கத்துல செஞ்சதுதான். நீங்க சொன்னதெல்லாம் பொய்யில. இந்த வயசுல போய் சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரையும் ஏமாத்திரலாம் நினைச்சீங்களா? ஹலோ, அத்த நான் தான். அது வந்து நான் பில் கட்டிட்டேன். வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அத்த, எங்க ரூம்ல இருக்கிற ஃபேன் சரியா ஓடல. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் யாராவது ஃபேன் ரிப்பேர் பண்றவங்களை கூட்டிட்டு வரவா? இங்க பாரு சந்தியா, உன்னை ஒரு சின்ன வேலையை அனுப்புறேன். அதுக்காக நீ அங்கேயே இருந்துருவியா என்ன? வேண்டாம், இப்ப யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். முதல்ல அங்கிருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேரு. சொன்னது புரியுதா உனக்கு? என்னன்னே தெரியலையா அத்தை, ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நாய்
டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமக என் மருமக சந்தியா கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி பேசுறீங்க? வீட்ல வளர்க்குற மிருகங்கள் கிட்ட கூட யாரும் இவ்ளோ கேவலமா பேச மாட்டாங்க. மருமக கிட்ட பேசுறது இப்படியா? சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் இல்ல, உங்க வீட்டுக்கு விமென்ஸ் லிபரேஷன். மகளிர் சங்கத்துல இருந்து யாரையாவது தான் கூட்டிட்டு வரணும். உங்கள மாதிரி மாமியாருங்களெல்லாம் அவங்க தான் சரி பண்ண முடியும். இல்ல இல்ல வேண்டாங்க, பெண்கள் சங்கத்துல இருந்தா இல்லங்க, வேணாங்க. அது என்னன்னா எங்களோட மாமியாருக்கு கொஞ்சம் கோபம் அதிகங்க. இவங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இவங்க ரொம்ப பாசமா அன்பா எல்லா விதத்திலையும் மருமகளுங்களை கண்டிப்பா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. இல்லாத ஓகே ஆபீசர்ஸ், நாம கிளம்பலாமா? எஸ். நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க அடுத்த இடத்துக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க மருமகளை போன்ல இஷ்டத்துக்கு திட்டினீங்கல்ல, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களும் இன்னொரு வீட்ல இருந்து வந்த பொண்ணுதான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒருவேளை பொண்ணு இருந்தாங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போவா. நாளைக்கு அந்த வீட்ல இந்த பொண்ணை இதே மாதிரி கொடுமைப்படுத்தினாங்கன்னா இந்த கஷ்டம் அப்ப தெரியும். அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்தாங்க பிடிங்க, வாங்க போலாம். இந்தாங்க உங்க வளையல், தங்க வளையல் குடிங்க. முளைச்சி மூணைல விடாதவள என்ன பார்த்து பேசிட்டு போறா? மீனாட்சி, யாராவது வேதனை பட்டுட்டு இருந்தா அவங்க வேதனையை அதிகமாக்குறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவங்க கிட்ட என்ன சொன்ன? எனக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா, அப்படிதானே சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லாத, ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நான் எதுக்காக உங்களை பத்தி தப்பா பேச போறேன்? நான் அந்த மாதிரி எல்லாம் பேசலாத்த. உங்களுக்கு தெரியாதாத்த, உங்களை பத்தி அப்படி பேசும்போது நான் எப்படி வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நான் என்னதான் செய்யறது? எப்படியாவது நிலைமையை சமாளிக்கலாம் நினைச்சேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஆளுங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதாத்த. அவங்கள ஒரு நிமிஷம் இங்க இருக்க விட்டா நம்ம கடை அப்படியே போட்டுட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் அத்தை அவங்க கிட்ட நான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போத வாய மூடு. படிச்சு ஒரு வேலையில சேர்ந்ததும் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் அந்த பொண்ணு மறந்துட்டா. ஏன் வீட்டுக்கு வந்து என்ன பத்தியே அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருக்கா. அந்த கடவுள் மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருனா இவ வீட்டுக்கே போய் நான் இவளை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு வருவேன். பாத்துக்கிறேன் இவளை. இன்னைக்கு உண்மையிலேயே சூப்பரான என்டர்டைன்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு சந்தியாவோட மாமியாருக்கு நல்ல புத்தி சொன்னோம். லைஃப் டைம் இத மறக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுல. எப்ப வந்தாலும் நம்ம இதே மாதிரி தான் செய்யணும். அவங்களுக்கு உண்மையே தெரிய விட கூடாது. இவங்க எங்க வந்தாங்க? ஒருவேளை வீட்டுக்கு சந்தியா, எதுக்காக வாசல்ல நிக்கிற? அத்தை அவங்க வந்து என்ன பேசிட்டு போனாங்க?
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. அது வந்து சந்தியாக்கா அவங்க ஏதோ பேசினாங்கன்னு நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க என்ன உங்க பிறந்து விட்ட ஆளுங்களா? இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானே அவங்க, கடைக்கார ஆபீசருங்க. வந்து இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு போனாங்க. நீங்க பாத்தீங்களாக்கா, அதுல ஒரு பொண்ணு இருந்தால, அவளும் ஆம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலே. அவ உடம்புல இருக்கிறது 4 எலும்பு 2 கிலோ சதம் மட்டும்தான். ஆனா அவளோட நாக்கு எவ்வளவு நீளம், இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறா. அவளால என்ன பண்ணாலும் தப்பே இல்ல, வாயை திறந்தா வெறும் நெருப்பு தான் வருது. உண்மையை சொல்றேன், அவ அத்தையை என்னென்னமோ பேசிட்டு போயிட்டா. இது வரைக்கும் அத்தையா யாரும் அப்படி பேசுனது இல்ல. அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப மோசம்க்கா. அவ நாசமா போக. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டா. அவ அரசாங்க அதிகாரி மாதிரி இல்ல, அத்தைக்கே மாமியார் மாதிரி பேசினா. ரொம்ப மோசமா பேசிட்டா. வேணும்னா அவங்க நம்ம 2 கடையோட அக்கௌண்ட் கூட எடுத்து பாத்துருக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் எடுத்து பார்க்கல. வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்க அத்தை பின்னாடியே தான் இருந்தாங்க. இவங்க இந்த வீட்டு ஓனர் இல்ல, ஏதோ திருடிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா உண்மையா சொல்ற அத்தை, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல. அந்த பொண்ணு உங்க வலையில காட்டுங்க, அது தங்கமா இல்லையா பாக்கணும்னு சொன்னால எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சத்தியமா சொல்றேன்க்கா, அவ ஒரு பொண்ணு மாதிரியே பேசிட்டு போகல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. நீங்க இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணு சரி கட்டிருப்பீங்க. போதும், நிறுத்து. நீ போமா, துணிமணி எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து வை. இவங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்தாங்க? மீனாட்சி எதுக்கு அவங்கள போய் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொன்னா? அவங்க என்னோட படிப்பை பத்தி எதுவுமே பேசவே இல்லையா? சந்தியானி, இப்ப நீங்க உங்க கூட படிக்கிறவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அண்ணி. நிஜமா தான் சொல்றேன். சூர்யா மேல எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும் எனக்கு அதிகமாயிடுச்சு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதான் உங்களுக்கு சூர்யா மாதிரி ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு. கஸ்தூரி, தயவு செஞ்சு எனக்கு புரியும்படி சொல்லு. எனக்கு என்னதான் நடந்தது? அங்கிள், இதுக்கு மேல நீங்க படிக்கட்டேறி மேல போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம கிளாஸ் ரூம் கீழே வந்துடுச்சுல. ஆமா அங்கிள், பப்பு சொல்றது உண்மைதான். ஹாய் சந்தியா, வெல்கம். வெல்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என்னோட டாலியோட ஹாப்பி பர்த்டே சந்தியா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் ரொம்ப அற்புதமான பார்ட்டி ஒண்ணு நடக்க போகுது. சாரி, பார்ட்டில எல்லாம் கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. என்னாச்சு? சீஃப் கெஸ்ட் கொஞ்ச நேரத்துல வர போறாங்கன்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். நீ என்னடானா கலந்துக்கவே முடியாதுன்னு சொல்ற? சந்தியா, திஸ் இஸ் நாட் ஃபேர். நாங்க எல்லாரும் ரொம்ப பாசத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ இப்படி எல்லாம் பண்ணா எப்படி ஹர்ட்டிங்கா இருக்கும் தெரியுமா? எங்க எல்லாருக்கும் ஹர்ட் ஆகணும் நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லல. ஆனா ஏன் வீட்டுக்கு போய் ஏன் மாமியார் ஹர்ட் பண்றது மட்டும் தப்புன்னு உங்க யாருக்குமே தெரியலல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. சந்தியா, கம் ஆன் சந்தியா, உண்மையை சொல்ல போனா நீ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீ உன்னோட மாமியாருக்கு சின்ன கிளாஸ் எடுத்தோம், அவ்வளவுதான். அவங்க எப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க, எவ்வளவு கோவமா பேசினாங்க. அப்புறம் பாவம் உன்னோட ஹஸ்பண்ட் உன் ஸ்டடீஸ் விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டயும் போய் தானே சொல்லிருக்காரு. என்னால மட்டும் முடியும்னு சொன்னா அவங்கள சுமார். என்னோட மாமியாரை பத்தி எதுவும் நீ பேசாத. அவங்க என்ன படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அவங்க எனக்கு என்ன கெடுதலும் செய்யல. அவங்க பெரியவங்க. அவங்க எனக்கு அம்மா மாதிரி தெரியுமா? அவங்கள அவமானப்படுத்துறவங்க யாரும் நிச்சயமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நான் அதை ஏத்துக்க மாட்டேன்.
ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, ஐம் சாரி. என்னால உன்னோட ஃபீலிங்ஸ் சரியா புரிஞ்சுக்க முடியல. நீ இவ்ளோ தூரம் ஃபீல் பண்ணுவேன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது சந்தியா. And you know what? உன்னோட மாமியார் நீ படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் ட்ரஸ்ட் மீ சந்தியா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனா ஓகே, forget it. I promise. இன்னைக்கு அப்புறம் உன் மாமியாரை மட்டும் இல்ல, யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா பர்சனலா அவங்க கிட்ட போயிட்டு நான் சாரி கேட்குறேன். ஐம் சாரி. ஆனா ப்ளீஸ் நாங்க மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லாத ப்ளீஸ். சந்தியா, பிரீத்தி அப்படி செஞ்சானா அவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அப்படி செஞ்சா. அதை தவிர உங்க மாமியார் மேல அவளுக்கு எந்த கோவமும் கிடையாது. இதை பாருங்க சந்தியா, தயவு செஞ்சு எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. நீங்கள் மட்டும் எங்கள் எல்லாரையும் மன்னிக்கலனா உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் யாருமே எங்கள் டாலியோட பிறந்தநாளை கொண்டாட மாட்டோம். இது என் லைஃப்பில் முதல் வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா என் டாலியோட பிறந்தநாளை நான் எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு தான் வரேன். சந்தியா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நானும் என்னோட டிஃபனை கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்தா எனக்கு மயக்கம் வரும். ஆனாலும் சரி, நான் எதையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு எதுவுமே புரியல சந்தியா. நான் இப்போ என்ன செய்யாம இருக்கணும்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க செஞ்சது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் முதலையும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்பயும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம். உன்னோட ராசி சிம்ம ராசி தானே? என்னோட சாஸ்திரப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு உன்னோட நாள் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். சொல்லப்போனால் உன்னோட மாமியாருக்கும் படிப்பை பற்றி தெரியக்கூட வாய்ப்பு இருக்குது.